சம்மர் அப்படின்னாலே நான் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயந்தாங்க. சாதம் மட்டும் கொஞ்சம் மீந்துருச்சு அப்படின்னா, தண்ணி ஊற்றி வச்சுருவேன் நைட்டேவும். மறுநாள் காலையில் எந்திரிச்சு நல்லா தண்ணிலாம் பிழிஞ்சிட்டு பெப்பர் வடகை வந்து போட்டு வச்சுருவேன். இது வந்து பார்த்திங்கன்னா, சாப்பாட்டுக்கு மட்டும் தான் சாப்பிடணுன்னு கிடையாது. எனக்கெல்லாம் இந்த ஸ்கூல் டைமில் ஸ்கூல் போய்ட்டு வரோம் அப்படின்னா, இந்த மாதிரி எங்கள் அம்மா வடகை வந்து நிறைய போட்டு வச்சு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிடுவாங்க. வந்ததும் ஒரு டீ, இது கூடயே வந்து இந்த வடகத்தை பொரித்து இதான் ஸ்நாக்ஸாகவே நாங்கள் வந்து சாப்பிடுவோம். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா வந்து மசாலா மிளகாத்தூள் வந்து போடுவாங்க. எனக்கு அதை காட்டிலும் ஒன்லி உப்பு, பெப்பர் மட்டும் நல்லா 1, 2 இடித்து போட்டு நீங்கள் நல்லா வடகம் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து இருக்கும். கொஞ்சம் சாதம் இருந்தால் கூட நான் இந்த வடகம் வந்து போட்டுருவேங்க. இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா வடகம் வந்து வச்சாச்சு. ஆல்ரெடி வந்து வடகம் போட்டு வந்து வச்சுருக்கேன். அதை தான் இப்போ ஃப்ரை பண்ணி வந்து சாப்பிட போகிறேன். இப்போது என்னோடய பையனுக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் சாப்பாடு கொஞ்சம் சாப்பிடும்போது அவனுமே எடுத்து சாப்பிட்றான். விரும்பி வந்து என்கிட்ட வந்து கேட்குறான். ஸோ அதனால் கொஞ்சம் சாப்பாடு அதிகமாகவே போட்டு இப்போலாம் வந்து வடகம் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.